ஸ்வாகதா அந்த மியூசிக் டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணும்போது உங்ககிட்ட அவங்க பணம் கேட்குறாங்க, நீங்கள் கொடுக்குறீங்க. பட் நீங்கள் என்னவா இருக்கிறீங்க அங்கன்றது உங்களுக்கு புரியல. அந்த ஃபேமிலியே நீங்கள் அன்பாக இருக்கீங்க, ரெண்டு ஃபேமிலியும் பயங்கர ஃபேமிலியாக பாண்டிங்காக இருக்கீங்க. ஃபேமிலி. ஸோ எந்த இடத்துல அது அப்யூஸாக மாறிச்சு? திடீர்னு ஒரு நாள் ஸ்டுடியோவில் தான் நான் என்ன நடந்ததுன்னு சொன்னால் எனக்கு கொலை நடுங்கும். நான் அதை சொல்ல மாட்டேன். ஏன்? இல்லை வேண்டாம், அது ரொம்ப ட்ராமாவாக இருக்கும். அது எனக்கு இப்போ உங்ககிட்ட பேசும்போது எனக்கு உடம்புலாம் நடுங்குதுங்க. அந்த பயமாக இருக்கா? ஆமாம் ஆமாம், அந்த மெமரி எனக்கு திருப்பி வரவே கூடாது. இப்போ எனக்கு சீரியஸாக நடுங்குது. நமக்கு பிடிக்காம நம்ம உடம்புக்கு ஒன்று நடக்கும்போது உடம்பு தானே அப்படின்னு முழுசாக நம்பி அந்த சம்பவத்தை தூக்கி போட்டால் மட்டும்தான் பெண்கள் அந்த ட்ராமாலேருந்து வெளிவர முடியும். கரெக்ட். அது நடக்கிறத ஈஸியாக கடந்து போகணும்லாம் நான் சொல்லலை. அப்படி ஒன்று நடந்தால் கூட நடக்கவே வேண்டாம் எந்த பொண்ணுக்கும். ஆனால் அப்படி ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அதை கடக்கும்போது அதை கஷ்டப்பட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி இது ஒரு மெடிடேஷன் தான். கரெக்ட். மண்ணுக்கு போக போகிற உடம்பு தானேன்னு தப்பு நடக்கிற உலகத்தில் இந்த இடத்துல பெண்கள் தன் மனசை மீட்டு கொண்டுட்டு வந்து பயப்படாமல் தைரியமாக அதை எதிர்கொள்றதுக்கும் பேசுறதுக்கும் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது தான் அந்த மாதிரியான ஹராஸ்மெண்ட்லாம் நடக்காமல் போகும். எங்கே ஆண்களுக்கு ஒரு தைரியம் வருது? ஹராஸ்மெண்ட் நடக்க, அபியூஸ் நடக்க, ரேப் நடக்க, என்னென்னவோ நடக்குது, இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கு. எங்கே ஆண்களுக்கு அந்த தைரியம் வருதுன்னா பெண்கள் வெளியில் வந்து சொல்ல மாட்டாங்க. இங்கே மானம் மாதிரி அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து பெண்ணோட தலையில தான் சுமத்தி வச்சுருக்கோம். அந்த மாய பிம்பத்தை உடைச்சி இதுதான் நடந்ததுன்னு 2 பொண்ணு சொல்லி 10 பொண்ணு சொல்லி 100 பொண்ணு சொன்னால் பண்ணுறவங்க நிப்பாட்ட ஆரம்பிப்பாங்க. நம்ம பயப்படுறதுனால மட்டும்தானே இங்கே நடந்துக்கிட்டே இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. அப்போ ஏன் நம்ம பயப்படணும்? பயப்படாதீங்க. நான் பயம் இல்லை, எனக்கு நீங்கள் ஆள் மேலே பயம் இல்லை. எனக்கு நடந்த சம்பவத்தையும் தூக்கி போடணும்ல. நம்ம அது போடும், அது டைம் எடுக்கும்ல. நான் அதுக்காக தான் ரிஷிகேஷ்க்குமே தேடி வந்தேன். இந்த ஊரை ஏன் தேடினேன்னா, அதனால தான் வந்தீங்க. எனக்கு ஒரு